வணக்கம். வீட்டின் மேலே செல்லும் மின்கம்பி அப்புறப்படுத்த வேண்டும் என வலியுறுத்தி பாதிக்கப்பட்ட குடும்பத்துடன் பொதுமக்கள் சுட்டெரிக்கும் வெயிலில் சாலையில் படுத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இனி விரிவான செய்திகள். அரியலூர் மாவட்டம் வெண்பான்கொண்டன் அருகே உள்ள வடக்கடல் கிராமத்தை சேர்ந்தவர் தங்கராசு. இவர் வீட்டிற்கு பின்புறம் உள்ள ஒரு வீட்டிற்கு இவர் இடத்திற்கு உள்ளே மின் ஒயர் கடந்த 3 மாதங்களுக்கு முன்பு இழுக்கப்பட்டது. இதற்கு முன்கூட்டி தங்கராசு மற்றும் அவரது உறவினர்கள் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் அந்த இடத்திற்கு உள்ளே அந்த மின் ஒயர் கொண்டு செல்லப்பட்டது. இதனைத் தொடர்ந்து கடந்த 1 மாதத்திற்கு முன்பு இவர்கள் வீட்டின் முன்பு இருந்த பூவரச மரம் விழுந்ததில் அந்த மின் ஒயரில் மாட்டியுள்ளது. இந்நிலையில் இந்த மின் ஒயரை அப்புறப்படுத்தி தங்கராசு இடத்திற்கு உள்ளே வராமல் வெளிப்பக்கமாக கொண்டு போக வேண்டும் என மாவட்ட ஆட்சியர், வருவாய் கோட்டாட்சியர், காவல்துறை என பல இடங்களிலும் பாதிக்கப்பட்ட குடும்பத்துடன் சேர்ந்த பொதுமக்கள் மனு அளித்தனர். ஆனால் இதுவரை எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் உறவினர்களுடன் மாவட்ட ஆட்சியர் அலுவலக நுழைவு வாயில் முன்பு சுட்டெரிக்கும் வெயிலில் தரையில் படுத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனை அடுத்து போலீசார் மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுடன் நடத்திய பேச்சுவார்த்தையை அடுத்து பொதுமக்கள் கலைந்து சென்றனர். டிஎன் செய்திகளுக்காக அரியலூர் மாவட்ட செய்திகள். பஞ்சாயத்து வடகடல் கிராமத்தில் தங்கராசோட பொண்ணு நான் தான் தவமணி பேசுகிறேன். என் வீட்டு மேலே தனி ஒரு நபருக்காக ஒரு லைன் கொடுத்தாங்க. கொடுக்கறதுக்காக எல்லாம் மரம் போடணும்னு ஏற்பாடு பண்ணாங்க. நாங்கள் போடக்கூடாதுன்னு சொல்லி தடுத்தோம். ஆர்டிஓ அம்மாவுக்கு எல்லாத்துக்கும் மனுவும் கொடுத்தோம். ஆர்டிஓ அம்மா என்ன சொன்னாங்க, நாங்கள் அதை போட மாட்டோம், அதுக்கான நடவடிக்கை நாங்கள் நிறுத்திட்டோம்னு சொன்னாங்க. நிறுத்திட்டு கொஞ்ச நாள்லேயே மரத்தை போலீஸ் பாதுகாப்போட மரத்தை கொடுத்துட்டாங்க, லைனும் கொடுத்துட்டாங்க. லைனும் கொடுத்து இப்போ எங்கள் மரத்து மேலே கொடுத்து மரம் ஒயர் அருந்து வீட்டு மேலே சேதமாயிடுச்சு, வீடும் சேதமாயிடுச்சு. அதுக்கப்புறமா நாங்கள் போயிட்டு மனு எல்லாருக்கும் திரும்பவும் மனு கொடுக்குறோம். கொடுத்துட்டு ஆர்டிஓ அம்மா என்ன சொல்கிறாங்க, அவங்க ஒரு ஜம்முன்னு அனுப்புனாங்க எங்களுக்கு. அந்த ஜம்முன்னு எடுத்துக்கிட்டு நாங்கள் நேரடியாக ஆர்டிஓ அம்மாவை பார்க்கும்பொழுது அவங்க நான் தான் ஆர்டர் போட்டேன், அது தப்புன்னு எனக்கு தெரிஞ்சும் நான் போட்டேன். அந்த ஆர்டரை போட்ட ஆர்டரை என்னால் இன்னும் எடுக்க முடியாது. நீங்கள் முதலமைச்சரை பார்த்தாலும் பாருங்கள், கலெக்டரை பார்த்தாலும் பாருங்கள், நீங்கள் யாரை வேணாலும் போய் பாருங்கள், நான் எடுக்க முடியாதுன்னு தீவிரமாக சொல்லிட்டாங்க. நாங்கள் அவங்க அனுப்புன ஜம்முன்னு எடுத்துகிட்டு போகிறோம், அதை விசாரிக்கவே இல்லை. அவங்க உடனே போலீஸை வர வச்சு எங்களை மிரட்டுறாங்க. முன்னாடி ஒயர் கொடுக்கும்போதும் போலீஸை வர வச்சு அரெஸ்ட் பண்ணி எங்கள் வீட்டுக்காரரு, என் தங்கச்சி வீட்டுக்காரரு எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணி எங்கள் அப்பா எல்லாத்தையுமே கூட்டி வச்சுக்கிட்டு நாங்கள் 4 பொண்ணுங்க மட்டும்தான் எங்களை அடக்கி போலீஸை வச்சு அடிச்சு எங்களை வண்ணாசனை பண்ணி எங்களை அப்படியே பிடிச்சி வச்சுக்கிட்டு அந்த மாதிரி லைனை கொடுத்துட்டாங்க. நாங்கள் எங்கே போனாலும் எங்கள் மனு எடுக்கவும் பண்றாங்க. அவங்க தீவிரமாக ஆர்டிஓ சொல்கிறாங்க, நான் கொடுத்துட்டேன், அதுவும் தப்புன்னு எனக்கு தெரியும். பட்டா இடம் தான், பட்டா இடத்துல கொடுக்கக்கூடாது, தப்பு தானே. ஒரு அரசு அதிகாரியை ஒரு ஆர்டிஓமாவே இப்படி பேசுனா கவர்மெண்ட் எங்களுக்கு அப்போ பாதுகாப்பே இல்லையா? எங்கள் உரிமையும் பறிச்சுக்கிட்டாங்க. ஒரு தனி நபருக்காக இந்த மாதிரி பட்டா இடத்துல கொடுத்து எங்கள் மனவேதனையை உருவாக்கி எங்கள் பிள்ளைங்களை பக்கத்து வீட்டில் போய் படுத்துக்கிறாங்க சார். மழை பெய்யுது, மழை பெய்யுது, ஒயரை வீட்டு உள்ள இருக்குது, கரண்ட் பாஸ் ஆகுதுன்னு நாங்கள் அடிச்சுக்கிட்டு மாச்சிக்கிட்டு எல்லாத்திட்டு போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம். யாருமே பார்க்கல. ஏஐக்கு கொடுத்துருக்கோம், ஆர்டிஓக்கு கொடுத்தோம், கலெக்டருக்கு மனு கொடுத்தோம், ஆர்ஐக்கு கொடுத்தோம், விவோ காவல் நிலையத்தில் முதலமைச்சர் வரலையே எல்லாத்தையுமே நாங்கள் மனு கொடுத்துட்டோம் சார். யாருமே தடுக்கவே இல்லை சார், எனக்கு கேட்கவே மாட்டாங்க சார். நாங்கள் போராட்டம் பண்ணிட்டு இருக்கோம் சார். கலெக்டர் ஆபீஸ்க்கு முன்னாடி நாங்க போராட்டம் பண்றோம். யாருமே கேட்கல சார், இது வரலையுமே யாருமே கேட்கல. என் பேர் தவமணி சார்.